கவனிங்க, பிரகாசிக்கிற சூரியன். வெளிப்படுத்தல் 1:16 வாசியுங்கள். போயிட்டு நாளைக்கு வரட்டா? வாசிங்க வெளிப்படுத்தல் 1:16. ஆ ஆ ஆ ஆ வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்து. அப்ப சூரியனுக்கு முதலாவது ஒரு பாதை உண்டு, இரண்டாவது சூரியனுக்கு ஒரு பிரகாசம் உண்டு. சூரியனுக்கு என்ன உண்டு? ஒரு பிரகாசம் உண்டு. பக்கத்தில் இருக்கிற முகத்தை பாருங்க. சூரியனுக்கு என்ன உண்டா? பிரகாசம் உண்டா. அந்த முகம் பிரகாசிக்கணும். பிரகாசிக்கலன்னு நினைக்க பிரகாசிக்க வைப்பாரு. ஆமென். இந்த மே மாசம் 22ஆம் தேதி கர்த்தர் உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். நீ ஒரு சூரியனாயிருக்கிறாய். சூரியனுக்குன்னு ஒரு பிரகாசம் உண்டு. ஆமென். 1000 நட்சத்திரங்கள், லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள், கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கட்டும், ஆனால் சூரியனுடைய பிரகாசத்தை போல எதற்கும் பிரகாசம் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவ ஜனம், தேவனில் அன்பு கூறுகிறவர்கள் சூரியனை போல் இருக்கிறார்கள். நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு பிரகாசம். ஆமென். படிப்புல பிரகாசிக்கணும், வேலையில பிரகாசிக்கணும், ஊழியத்துல பிரகாசிக்கணும், குடும்ப வாழ்க்கையில பிரகாசிக்கணும். காரணம் நாம சூரியனை போல இருக்கிறோம். சூரியனுக்கு ஒரு பிரகாசம் உண்டு. ஆமென். உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். உன்னத பாட்டு 6:10. வேகமா 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 வாசிங்க. உன்னத பாட்டு 6:10. சந்திரனை போல் அழகும், சூரியனை போல் பிரகாசமும். நல்ல கவனிங்க. எப்படி இருக்கணும்? சந்திரனை போல அழகு, சூரியனை போல பிரகாசம். நிலவை போல் அழகா இருக்கணும். சூரியனை போல எப்படி இருக்கணும்? பிரகாசமா இருக்கணும். இருளடைந்த மூஞ்சி மாதிரி இருக்கக்கூடாது. எப்பவும் சோகத்தை தரித்த முகம், துக்கத்தை தரித்த முகம், எல்லாம் பறிகொடுத்து வந்த உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்து இருக்க கூடாது. முகம் எப்படி இருக்கணும்? சூரியனை போல பிரகாசிக்கணும். ஏன்னா அவரில் அன்பு கூறுகிறவர்கள் சூரியனை போல் இருக்கிறார்கள். சூரியனுக்கு ஒரு பிரகாசம் உண்டு. ஆமென்.